அனைவருக்கும் வணக்கம். அரண்மனை 4 1 2 3 இப்போ 4 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் சீக்குவலோ கிடையவே கிடையாது. இந்த அரண்மனைன்றது ஒரு சீரியஸ் அல்லது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சுந்தர் சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் ஜானலில் இருக்கக்கூடிய படங்களில் ஸ்டோரி பிளாட் மட்டும்தான் வந்து மாற்றுறாரு. டெம்ப்ளேட் வந்து எதுவுமே மாற்றவே இல்லை. எப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் மூலியமாக ஒரு த்ரெட்டிங் இருக்கும், இல்லை அவங்க சார்ந்த ஒரு ஆள் மூலியமாக த்ரெட்டிங் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அழிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணிடுறாரு. அதில் ஸ்டோரியோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து யார் மூலியமாக வருது, அது தங்கச்சி மூலியமாக வரும், இல்லை அது ஒரு ஆன்மா மூலியமாக வரும், இல்லை அவர் முன்னாள் காதலி மூலியமாக வரும். இப்படி பலதரப்பட்ட ஒரு ஸ்டோரி பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் அரண்மனை சீரீஸை வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 2-3க்கு நம்ம ரோஸ் ஸ்டுடியோ தான் போட்டோம், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஸ்டுடியோ தான் வந்து போட வேண்டிய சூழ்நிலை வரும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி மைண்டோட தான் உள்ளே போனேன். அதனாலே வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் எதுவுமே வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை, போஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு போஸ்டர்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் போல, அரைச்சமாவே தான் அரைச்சிருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே டயத்தில் உள்ளே போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா நல்ல கூட்டம். எங்கள் ஊர் சின்ன ஒரு கம்பம், ஆனால் அதில் 2 தேட்டரில் போட்டுருந்தாங்க. 2 தேட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருவாரியான சீட்டில் வந்து ஆக்கிரமிக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு யோசிச்சு அப்படின்னா, என்னடா என்னத்தை கொடுத்தாலும் திம்மாங்க எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன தோணுச்சு அப்படின்னா, பெருவாரியான மக்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கையில தான் வந்து விரும்புகிறாங்க. நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு கலை உணர்வோட சில விஷயங்களை வந்து அணுகுனாலும் இந்த கேளிக்கையோட நாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேளிக்கையில் எதெல்லாம் நம்ம வந்து கேளிக்கையில் பார்க்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது. இப்போ பெண்களை வந்துட்டு டேக்அவே நம்ம வந்து எப்படி வேணாலும் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம், அவங்களை வந்து கிளாமராக காட்டிக்கலாம், க்ரோ பண்ணி காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கேளிக்கையாக பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நட்சத்திரங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய விதங்களும், அந்த குழந்தைகளை வந்து சினிமாக்களில் காட்டக்கூடிய விதங்களும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணி காட்டுறாங்க, சில விஷயங்களை வந்து கேளிக்கையாக காட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தில் எதில் நம்ம வந்து டேக்காவாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது 2. மூணாவது, இந்த கடவுள் சார்ந்த விஷயங்களை வந்து படத்துல வந்துட்டு எந்த மாதிரி விதத்துல வந்து போர்ட்ரேட் பண்றாங்க, அது ஒருவருக்கு மட்டும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குமா, அல்லது இது வந்து கடவுள்ன்றது ஒரு பொதுவான விஷயம், வழிபாடு தான் வேற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து காட்டுறாங்களா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதையும் நம்ம வந்து கேளிக்கையா எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா சினிமா வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். அந்த சைக்காலஜிக்கலான விஷயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளே அறியாம நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு வசனத்தை வந்து பதிய வச்சிடும். எங்கோ ஒரு இடத்துல நம்மளே அறியாம பார்த்தீங்கன்னா அந்த உடல் மொழி பாடி லாங்குவேஜ்ல அந்த வசனத்தை வந்து நம்ம பாட்டு பேசிட்டு போய்கிட்டே இருப்போம். அதான் சினிமாவோட ஒரு பெரிய தாக்கம். அந்த வகையில இது மாதிரியான கேளிக்கையில் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாம ஒரு உடல் மொழியோ ஒரு வசனத்திலேயோ நம்ம வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திடக்கூடாது. இல்ல இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் டேக்கேவான ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான படங்களை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கக்கூடாது, இந்த படங்கள்லாம் தப்பு, ஏன் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்னைய மாதிரியான சினிமா விமர்சனங்கள் அல்லது இந்த மாதிரி கிரிட்டிக் எழுதக்கூடியவங்களாம் தொடர்ந்து விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சுந்தர் சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சியஸா ஒரு வியாபார தந்திரத்தோட தான் இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுது இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் தோணுச்சு. அதே டயத்துல அரைச்சமாவே அரைச்சு ஒவ்வொரு தடவை வந்துட்டு தோசை சுட்டாரு, ஒரு தடவை ஊத்தாப்பம் சுட்டுட்டாரு, ஒரு தடவை மசாலா தோசை சுட்டாரு, இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காளான் தோசை வந்து சுட்டுட்டாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தோசை பிடிக்கும். இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த தோசை பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வகையில தான் இருந்துச்சு இந்த படம். இப்பா பாதி அவர்களுடைய இசை வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கடந்த 3 அரண்மனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா வினய், அதுக்கப்புறம் சித்தார்த், கடைசியா வந்து ஆர்யா, இந்த மாதிரி ஹீரோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 4வது அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்துட்டு ஹீரோவா இறங்கிட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சந்திரமுகி சரவணனா தன்னை வந்து உணர்ந்துட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு சட்டப்பட்டு நவுத்து விட்டுட்டு செந்தில் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு உள்ள போகாத வராத அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு, ஏய் நில்றா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி இந்த பேயை மேட்டர் பண்றது, இந்த பேயை வந்து லேப் டெஸ்ட்ல வச்சு கண்டுபிடிச்சு இது பேய் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்லாம் அந்த மனுஷன் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாப்புல அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது தோணுச்சு, என்னடா பேயை லேப் டெஸ்ட் பண்ணிலாம் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கடந்த பொங்கலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால தமிழ் படங்களோட வருகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான மசாலா படங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் போய் கொண்டாட தான் செய்வாங்க. ஏன்னா நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இதுதான் நம்மளுக்கு ஏத்த படம், இந்த படம் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட போய் பார்க்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்களை ஒரு பெரும் வியாபார வெற்றி அடைய வைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அப்படி பார்க்குற மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எதை எடுத்துக்கணும், எதை நம்ம கேளிக்கையா பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து
ஒரு விமர்சனமாவோ அல்லது அவங்களுடைய ஒரு புரிதலோட அணுகணும் அப்படின்றது தான் பொதுவான ஒரு கலையை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து மனப்பான்மை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அதனால அடிக்கிற வெயிலுக்கு அரண்மனை 4 பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி தியேட்டரில் போய் கொஞ்ச நேரம் ஏசியில் போய் உட்காந்துட்டு வரலாம். பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.